முழுமையாக பின்பற்றுவதற்கான ஒரே வழி ஜெபமும் ஒருத்தல் முயற்சியும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 20ஆம் வாரத்திலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு ஜெபமும் ஒருத்தல் முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக ஒரு இளைஞன் ஆர்வமுடன் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, நான் எல்லா கட்டளைகளையும் என்னுடைய சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே இயேசு அந்த இளைஞனை பார்த்து கூறுகின்றார், இன்னும் ஒன்று உனக்கு குறைபடுகிறது என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே அந்த இளைஞன் என்ன என்று ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சுட்டி காட்டுகின்றார். உனக்கு இருக்கக்கூடிய உடைமைகளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே அந்த இளைஞன் முகவாட்டமாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றான். முழுமையாக ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அந்த இளைஞனுக்கு தடையாக இருந்தது அவனிடம் இருந்த உடைமைகள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இளைஞனைப் போல ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு பலவிதமான தடைகள் இருக்கிறது. முதலாவதாக உடல் தொடர்பான பழக்கங்கள். மதுவிற்கு அடிமையாக இருப்பது, புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருப்பது, போதைப்பொருள் மாத்திரை போன்றவற்றிற்கு அடிமையாக இருப்பது, சூதாட்டத்திற்கு அடிமையாக இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியவையாக இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய முதல் காரணிகள். இரண்டாவது காரணிகள் நம்முடைய வார்த்தைகள். திருக்குறள் அழகாக சொல்கிறது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நாம் பொய் பேசுதல், பிறரை பற்றி கேலி செய்வது, பழி சொல்வது, பிறரை பற்றி புறணியாக பேசுவது, தேவையில்லாத சத்தியம், இவையெல்லாம் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடியவையாக இருக்கிறது. நாவினால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிறரை காயப்படுத்தக்கூடியதாக, அது ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இரண்டாவது காரணிகள். மூன்றாவதாக மனிதனுடைய எண்ணங்கள். கோபப்படுவது, பொறாமைப்படுவது, பழி கூறுதல், பிறரை மன்னிக்காமை, தீய சிந்தனைகள், காம ஆசை, இவையெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியவையாக இருக்கிறது. இது மனிதனுடைய உள்ளத்தையும் மனிதனுடைய உடலையும் பாதிக்கக்கூடியவையாக இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய மூன்றாவது காரணியாக அமைந்திருக்கிறது. நான்காவதாக உலக சுகங்களில் பற்று வைத்தல். அதிக பணத்தை பற்றி கொள்ளுதல், செல்வத்தை பற்றி கொள்ளுதல், அதிகாரம், பதவி, புகழ் மீதான அதிக பற்று, விளையாட்டு, இணையம், அலைபேசி, சமூக வலைத்தளம் ஆகியவற்றிற்கு அதிகமாக அடிமையாகுதல், அதிகமான நேரத்தை இந்த அலைபேசியிலேயே நாம் செலவழிப்பது, இவையெல்லாம் கடவுளிடமிருந்து நேரத்தை பறிக்கக்கூடியவையாக அமைந்திருக்கிறது. கடவுளை முழுமையாக பின்பற்றுவதற்கு ஒரு தடையாக அமைந்திருக்கிறது. ஐந்தாவதாக ஆன்மீகத்திலே அலட்சியம். குறிப்பாக இந்த எல்லா பற்றிலும் நாம் அதிகமாக ஈடுபடுகின்ற பொழுது அங்கே நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்ய சோம்பல் வருகிறது. இரண்டாவதாக இறை வார்த்தையை எடுத்து வாசிக்க நமக்கு மனமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆலயத்திலே வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை. ஆலயத்திற்கு சென்றாலும் ஆலயத்திற்குள்ளே செல்லாமல் ஆலயத்திற்கு வெளியே மற்ற நண்பர்களோடு கதை பேசக்கூடியவர்களாக, இறை வார்த்தையை மறைவுரையை கேட்கக்கூடியவர்களாக, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த மனநிலை இல்லாமல் போய்விடுகிறது. இவை எல்லாமே நாம் கடவுளை முழுமையாக பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். அந்த இளைஞன் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனிடம் ஒன்று குறைப்பட்டது, அது தன்னுடைய உடைமையை விற்று பிறரோடு கொடுக்காமல் இருப்பது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான குறைகள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு சரி செய்ய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது ஜெபத்தின் வழியாகவும் ஒருத்தல் முயற்சியின் வழியாகவும் இந்த எல்லா விதமான பாவ செயல்பாடுகளிலிருந்தும் நாம் வெளிவர முடியும். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21ஆம்
இறை வார்த்தையிலே பாவத்தை விட்டு விலகு. ஏனென்று சொன்னால் இவ்வகை பேய் இறை வேண்டினாலும் நோன்பினாலும் அன்றி மாறாது. சீடர்கள் பேயை ஓட்டுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து அவர்கள் பேய்களை ஓட்டுகின்றார். அப்பொழுது அவர் கூறக்கூடிய வார்த்தை, இந்த இவ்வகை பேய் இறை வேண்டினாலும் நோன்பினாலும் அன்றி உங்களை விட்டு மாறாது அப்படின்னு சொல்கிறார். அதே போலவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வசனத்திலே, நீங்கள் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீதும் ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், வான்வெளியில் உள்ள அனைவர்களோடும் போராட வேண்டி இருக்கிறது. எனவே அவற்றை ஜெபத்தினாலும் நோன்பினாலும் மட்டும்தான் சரி செய்ய முடியும் என்று கூறுகின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய துறவு மடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு முறை அவருக்கு தீய எண்ணமானது அவருடைய உள்ளத்திலே உதித்தது. உடனே அவர் அந்த துறவு மடத்தில் இருந்த ரோஜா தோட்டத்திலே அந்த முட்களின் மேல் தன்னுடைய உடலை பதித்து உருண்டு புரண்டு அந்த சிந்தனையை மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இது அவருடைய ஒருத்தல் முயற்சியின் வழியாக அவர் தன்னுடைய பாவ எண்ணத்தை அவர் முற்றிலுமாக மாற்றினார் என்பதை இந்த அவருடைய கதையின் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதை போலவே திருப்பாடல் 51 என் பாவம் என் கண் எப்போதும் இருக்கின்றது என்று சொல்லி தாவீது அரசர் தன்னுடைய பாவத்தை நினைத்து கடவுளிடம் மனவருந்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் ஜெபத்தின் வழியாகவும் ஒருத்தல் முயற்சியின் வழியாகவும் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையாக நாம் பின்பற்ற முடியும். எனவே அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.